ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ண பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜென்ரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது பர்சனல் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோர் எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். We are the word laziness, okay, abundance, guidance, mind, thunderbolt, disaster, ripeness, plunging to the forest, change, inner city, condition. So bottom of the adventure, very good. Okay. மேக்ஸிமம் கார்டு நம்ம எடுத்து வைக்கும்போது அதை ஸ்கிப் பண்ணாதுங்க. ஏன்னா அதில் தான் உங்கள் எனர்ஜி இங்கே ரெஸ்னேட் ஆகி வருது. ஓகே, 6 of swords, tower, 7 of cups, king of swords, page of cups, strength, 5 of wands, 6 of cups, 7 of swords, ace of wands, 8 of pentacles, 10 of swords, 2 of swords. Okay, so thank you so much for news. Thank you so much for news. Okay. ஸோ இன்றைக்கி அந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன, கரண்ட் எனர்ஜிஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் இப்போ இருந்தாலும் பயனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க. ஆக்சுவலி இந்த போஸ்டோட கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பக்கா லேசினஸ் ஆகும். பக்கா ஒரு லேசியான ஒரு கேரக்டர் நம்ம சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு சில போஸ்டர்ஸோட கேரக்டர்ஸ் எப்படி அப்படின்னா அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், பணக்காரனாக இருக்கணும், 4 பேர் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும், 4 பேர் நம்ம கண்ட்ரோலில் நிற்கணும், நல்லா பணம். ஆக்சுவலி இவரோட கேரக்டர் நல்ல பணம். இவரை பொறுத்தவரை நல்லா நம்ம கையில் நல்ல பணம் இருந்தீங்க அப்படின்னா எப்பவுமே நம்ம பின்னாடி 4 பேர் வருவாங்க, நம்மளை 4 பேர் உயர்த்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும். சுகவாசி நம்ம சொல்லுவோம்ல, எல்லாத்தையும் அனுபவிக்கிற ஒரு பணக்காரனாகவே இல்லாட்டாலும் இவரோட மைண்டில் இருக்கிற தோட்ஸ் பணக்காரனாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், எப்பவும் நம்ம பின்னாடி 4 பேர் வரணும், அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், பணத்துக்கு எந்த ஒரு குறையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை எனக்கு டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. பட் இந்த ஒரு போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களோட கண்டிஷனிங் இடத்துல வச்சுட்டு உண்டு. ஓகே, வேறு என்ன சொன்னாலும் அதை கேட்டு நீங்கள் கேட்டு முன்னோட்டு போகிற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போயிட்டு உண்டு. நீங்களும் அது அவரோட வார்த்தைகளை கேட்டு நீங்களும் அதே மாதிரி முன்னோட்டு கொண்டு போயிட்டு உண்டு. ஸோ நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 3 மாதம் நிற்கிறோம், ஒரு 6 மாதம் நிற்கிறோம், ஒரு 1 இயர் நிற்கிறோம் சொல்லும்போது நமக்கு அதில் நமக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு வரும்ல. நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சரி ஓகே நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம், நம்மளை ஒருத்தவங்க கண்டிஷன் பண்ணுறாங்க, ஓகே, பட் நமக்கான ஒரு ப்ராப்பர் வேல்யூ கொடுத்து நம்ம ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் அந்த போஸ்ட்டுக்காக நம்ம எத்தனை நாள் வேணாலும் ஸ்டே பண்ணலாம். நம்மளை கண்டிஷனிங் பண்ணி வைக்கிறாங்க, நம்மளை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரி நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது. பட் அவன் ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டான், ப்ராப்பரான ஒரு வேல்யூ கொடுக்க மாட்டான். அது ஒரு ஸ்டார்டிங்கில் அதை நீங்கள் அஸ்பர் பண்ணி முன்னோட்டு கொண்டு போயிருந்தாலும் பட் போக போக உங்களுக்குள்ள ஒரு கில்ட் ஃபீல் ஆகிருக்கலாம்.
நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம். சரி ஓகே, சம் சிச்சுவேஷன் உனக்கு எனக்கு கமிட்மெண்ட் கொடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், இல்லைங்க மேரேஜ் பண்ண முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம். பட் என்னதான் இருந்தாலும் நீ கூட எனக்கு ஒரு ப்ராப்பர் வேல்யூ, ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுத்துருந்தா அப்படின்னா நான் கரெக்டாக இந்த ரிலேஷன்ஷிப் நினைப்பேன். பட் எதுவும் இல்லாத போது நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் எதுக்கு நம்ம நிற்கணும், இல்லைங்க எதுக்கு அந்த கண்டிஷன் இங்கே நிற்கணும் நீங்கள் யோசிச்சுட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கண்டிஷன் வச்சுட்டு ஓகே, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதா இல்லை, நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறனால எனக்கு எந்த பெனிஃபிட் நீங்கள் கேட்டு இல்லைங்க, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீ மேபி நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கலாம், இங்கே பாரு நீ எனக்கு கூட லைஃப் லாங் கண்டினியூ ஆகி வரணும், எனக்கும் நீ கூட எப்போ பேசணும் பழகணும், அட்லீஸ்ட் நீ கூட லைஃப் லாங் காண்டாக்டில் வா நீங்கள் சொல்லிட்டு. பட் இந்த பர்சன் ஆக்சுவலி சுகவாசினால இவர் உங்களுக்கான ப்ராப்பர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. இவர் அடித்து பிடிச்சி லைஃப்பை என்ஜாய் பண்ணுறது, அவருக்கு ஃப்ரெண்டு, அவருக்கு பார்ட்டி, அவருக்கு கோலு, அதை நோக்கி ஓடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அவர் எமோஷ்னலி டவுனாக இருக்கிற ஒரு டைமில் நீங்கள் எத்தனையோ நாட்கள் அவைலபிளாக நீங்கள் இருந்துட்டு. பட் அதே சேம் டைம் நீங்கள் டவுனாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட் தேவைன்னு சொல்லும்போது ஆள் அந்த இடத்துல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இல்லைங்க, ஆள் அந்த டைமில் மைண்ட் பண்ணிட்டு இல்லை உங்களை. அப்போ தான் உங்களுக்கு தோணிருக்கலாம், ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம நிற்கிறோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்னால நமக்கு ஒரு பீஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு பீஸ் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ஸு, கேரிங், லவ் எதுவுமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம என்னத்துக்கு நம்ம போய் நிற்கணும். அது எப்படின்னா நம்மளே கொண்டு தலையை கொண்டு அடமான வைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம எதுக்கு நம்மளை அடகு வைக்கணும். பேசாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு வெளியே வருதுங்கிறது ஒரு பெட்டர். நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டிஷனிங் வச்சுட்டோம். நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு என்ன பெனிஃபிட் இருக்குது, நான் எதுக்கு நிற்கணும், ஒன்றும் இல்லாத ரிலேஷன்ஷிப்பை நான் எதுக்கு நிற்கணும், நீங்கள் எனக்கு ப்ராப்பரான இம்பார்ட்டன்ஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை நான் எதுக்கு நிற்கணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன் அப்படின்னா எனக்கு அதில் பீஸ் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனில் தான் இருக்குது. அப்போ எதுக்கு நான் நிற்கணும்? நான் மட்டும் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்கிறேன், பட் நீ எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, நான் ஓவர் திங்கிங் பண்ணி நான் இங்கே ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்கேன், நீங்கள் ஹாப்பியாக அடித்து பொழிச்சு என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இனி நான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறதா இருந்தால் எனக்கு ப்ராப்பரான ஒரு கமிட்மெண்ட் வேணும், ப்ராப்பரான ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும், இல்லைங்க ப்ராப்பரான எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீ என்னை கொடுக்குறேன். அன்றைக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறேன், இல்லைங்க நிற்க மாட்டேன் நீங்கள் சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் நீங்கள் வச்சுட்டு ஷோராக அந்த கண்டிஷன் என்ன கண்டிஷன் எனக்கு தெரியலை. அப்படி நீங்கள் ஒரு கண்டிஷன் இந்த வீடியோ ரெசனேட் ஆகுறவங்க ஒரு கண்டிஷனை நீங்கள் வச்சுட்டு. பட் இந்த ஒரு பர்சன் உங்கள் நீங்கள் கண்டிஷன் வைக்க போய் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை பக்காவாக பிளான் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு. ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் எப்போவுமே நீ தான் என் பேச்சை கேட்கணுமே தவிர உன் பேச்சை கேட்டு எனக்கு லைஃப்பில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஓவர் ஈவோ ஆட்டிடியூட் நம்ம சொல்லலாம். நான் சொன்னேன் எல்லாம் ஒன்றுமே இல்லாட்டாலும் எல்லாம் இருக்கிற மாதிரி பந்தா காட்டுறது, ஒவ்வொரு படம் காட்டுறது, ஒவ்வொரு சீன் காட்டுறது, அது ஒரு சில கேரக்டர்ஸ் உண்டு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அம்மா அப்பா சேர்த்து வச்ச ஒரு சொத்தாக இருக்கும், இல்லைங்க அண்ணன் தம்பி வாங்கி வச்ச ஒரு காராக இருக்கும். பட் அது இது இவங்க ஒழிச்சு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் வாங்கின மாதிரி ஒரு சீன் காட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கூட இந்த ரிலேஷன் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் கடைசியில் இது ஒரு கண்டிஷன் நீங்கள் வச்சுருக்கணும். பட் என்ன கண்டிஷன் ஐ டோன்ட் கேர். பட் அந்த கண்டிஷன் நீங்கள் தான் வச்சுருக்கணும் அப்படின்னா ஷோரான கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது உண்மையான விஷயம். ஏதோ ஒரு கண்டிஷன் நீங்கள் வச்சுட்டு அந்த கண்டிஷன் நீங்கள் வைக்க போய் இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை ட்ராமா கிரியேட் பண்ணி இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பை நிற்கிறதுக்காக நீ என்னே மிஞ்சிட்டியா, இல்லை என்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கு உனக்கு அந்தளவுக்கு ரைட்ஸ் வந்துருச்சா, நீ இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப் என்ன பண்ணதில்லை. நீங்கள் ஒரு கண்டிஷன் வைக்க போய் இவர் ட்ராமா கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு போயிட்டு என்ன நீ கண்ட்ரோல் பண்ணிக்க, நீ பெரிய அதிகாரியா, இன்னைக்கு என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க இந்த பூமியில் யாருக்கு ரைட்ஸ் இருக்குது, உன்னோட கண்ட்ரோலில் போய் நான் நிற்கணுமான்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு போனது மட்டும் இல்லாமல் கரண்ட் சுச்சுவேஷனில் ஸ்ட்ராங்காக ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் இல்லை, எந்த ஒரு எமோஷனும் இல்லை, நீ யாரோ நான் யாரோ, ஏன் நீ இல்லாட்டாலும் என்னால் ஹாப்பியாக இருக்க முடியும். என் லைஃப்பில் நான் திங்க் பண்ணி பார்க்குறது கூட நீ லாய்க்கு இல்லைன்னு ஒரு அந்த அளவுக்கு வேறு ஒரு ஈகோவையும் ஒரு ஆட்டிடியூடையும் வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நிற்கிறீங்க. உங்களுக்கு மேபி ஒரு தாட்ஸ் இருக்கலாம், இது முன்னாடியே இந்த மாதிரி இல்லையே, கரண்ட் இந்த ஒரு செப்பரேஷனுக்கு ஒரு சடனாக இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டா, சுத்தமாக ஒரு சொட்டு கூட ஃபீலிங்ஸ் எமோஷன் இல்லாத மாதிரி வெளியே இவங்க பிஹேவ் பண்ணுறாங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணி இருக்கலாம். காரணம் என்னென்னா இப்போ இந்த ஒரு பர்சன் கண்டிஷன் வச்சுட்டு என்ன கண்டிஷன் கேட்டிங்க அப்படின்னா, இனிமேல் நான் நினைக்கிற ரீதிக்கு நீ எப்போ என்னோட கண்ட்ரோலுக்கு நீ இறங்கி வரையோ அது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் தேவையே இல்லை. ரிலேஷன்ஷிப் டெத் ஆகி போனால் கூட எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. பட் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்க இந்த வேர்ல்டில் யாருக்கு ரைட்ஸ் இல்லை. பட் என்னோட கண்ட்ரோலுக்கு நீ இறங்கி வராத வரைக்கும் நான் இந்த ரிலேஷன்ஷிப்பை திரும்பி பார்க்க மாட்டேன். எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷனும் இல்லை. நஷ்டங்கிறது எனக்கு கிடையாது, உனக்காகும். ஏன்னா நான் தான் நாயகனாச்சு, வெளியே போவேன், அடித்து பொடிச்சு லைஃப்பை என்ஜாய் பண்ணுவேன், என்ன எப்படி ஹாப்பியாக வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். பட் கஷ்டப்பட போது நீ தான் ஒரு தாட்டோடு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு பட் பார்த்தீங்க அப்படின்னா இவர் ஆக்சுவலி மூவ் ஆன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் ஆனது 6 மந்த் இருக்கலாம், இல்லைங்க 10 months இருக்கலாம், அக்டோபர் மந்த் தான் இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா
ஜூன் மந்தாக இருக்கலாம். ஓகே. ஸோ கரண்ட் இவரோட லாஸ்ட் நைட் தாட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணுறது என்ன சொல்கிறது, லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். அப்படி இல்லைங்க ஏஜ் கம்மியான ஒரு பர்சன் கூட இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டீல் பண்ணிட்டு இருக்கிறீங்களா இருக்கலாம். ஓகே. இல்லைங்க உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஃப்ரெண்டாக இருந்த ரிலேஷன்ஷிப்புள்ள கனெக்டான ஆட்களாகவும் இருக்கலாம். ஓகே. கரண்ட்லி இந்த ஒரு பர்சனோட தாட்ஸ் லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்ன அப்படின்னா, இவருக்கு ஆக்சுவலி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் சம்திங் ஸ்பெஷல் ஃபீல் ஆகும். உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். உங்களுக்கு நான் ஆக்சுவலி உங்கள் சைடு இந்த குறை சொல்ல மாட்டேன். நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கணும் அப்படின்னா நம்ம கையில் ஒரு பெனிஃபிட் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு மென்டல் பீஸ் இருக்கணும். எந்த ஒரு எந்த ஒன்றுமே இல்லாமல் அந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம லவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே ப்ராக்டிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் நமக்கு அதில் ஒரு 10% பீஸ் கிடைக்குதா. ஓகே. இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் எனக்கு கண்டினியூஸாக எனக்கு வலி வேதனையும் மட்டும்தான் கொடுத்துட்ருக்கு அப்படின்னா கட்டாயம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அது என்ன சொல்கிறது, அப்படி ஒரு இக்கட்டான ஒரு சுச்சுவேஷன் நம்ம தலைக்கு மேலே நம்ம கட்டி அழ வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம லைஃப்பில் எதை வைக்கணும், யாரை வைக்கக்கூடாது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுங்கிற கண்ட்ரோல் நமக்கு இருக்கணும். நம்ம லைஃப்பில் ஒரு ஹாப்பினஸ் இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஆக்சுவலி நமக்கு இங்கே தலையெழுத்தெல்லாம் அங்கே கிடையாது. ஆக்சுவலி இதை கட்டி நம்ம அழணும் இல்லைங்க என்ன சொல்கிறது, இதை கொண்டு போகிற நம்மளை கட்டாயப்படுத்துறதுக்கு யாருக்கும் இங்கே ரைட்ஸ் கிடையாது. நம்மளோட லைஃப் நம்மளோட கண்ட்ரோல் இருக்கணும். ஓகே. அப்போ கரண்ட்லி நீங்கள் பண்ண ஒரு விஷயம் பக்கா கரெக்டாகும். ஏன்னா நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நிற்கிறோம் அப்படின்னா வாட் இஸ் த பெனிஃபிட், என்ன இருக்குது, பீஸ் அட்லீஸ்ட் ஒரு 10% பீஸ் கிடைச்சா கூட நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் நிற்கலாம். ஒன்றும் இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம எதுக்கு நிற்கணும். கண்டினியூஸாக ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு பெயினை மட்டுமே கொடுத்துட்ருக்கு அப்படின்னா யாருமே சொல்ல மாட்டாங்க. பெயினை கொடுத்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போய் இல்லைன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு கண்டினியூஸாக ஒரு ரிலேஷன்ஷிப் பெயினை மட்டுமே கொடுத்துட்ருக்கு அப்படின்னா கட்டாயம் நிற்க வேண்டிய அவசியம். ஏன்னா நமக்கு எப்போவுமே இந்த வேர்ல்டில் நமக்கு ரிலேஷன்ஷிப் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, மென்டல் பீஸ் இம்பார்ட்டன்ஸு, நம்மளோட மைண்ட் இம்பார்ட்டன்ட், மனசு இம்பார்ட்டன்ட் நமக்கு. ஓகே. கரெக்டாக நமக்கு அங்கே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வெளியே வந்துடுங்க. அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இருக்கிறீங்க அப்படின்னா வெளியே வந்துடுங்க. கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும், அடுத்து நம்ம ஹாப்பியாக வைக்க நமக்கு பழகிடும். ஓகே. பெயினை கொடுத்துருக்க ரிலேஷன்ஷிப்பில் கடைசி வரைக்கும் நின்று பெயின் அனுபவிச்சு உங்களை நீங்கள் உங்களை என்ன சொல்கிறது, உங்களை நீங்கள் ஒரு வலியும் பெயினை கடந்து போக வேண்டாம். ஓகே. ஸோ அப்போது லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்ன அப்படின்னா கரண்ட் இவர் ஃபுல் ஃபோக்கஸ் பிஸி ஆகும். ஆக்சுவலி ஃபுல் பிஸி, பட் இவருக்கு உங்கள் கூட ஸ்ட்ராங்காக ஒரு இன்டென்சிட்டி இவருக்கு ஃபீல் ஆகுது. இன்டென்சிட்டி மீன்ஸ் அது ஆல்ரெடி நம்ம நிறைய விடலை சொல்லியிருக்கோம். இன்டென்சிட்டி மீன்ஸ் இப்போ நம்ம லைஃப்பில் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அம்மா அப்பா இருப்பாங்க, ஃபேமிலிஸ் இருப்பாங்க, எல்லாருமே நமக்கு இருப்பாங்க. பட் இப்போ நம்ம அம்மா நினைக்கிறாங்க, அப்பா நினைக்கிறாங்க. இப்போ அப்படின்னா நம்மள ஒருத்தவங்க திங்க் பண்ணும்போது அதனோட எனர்ஜி வந்து நமக்கு கொஞ்சம் லேட்டாக ரிசீவ் ஆகும். சம்டைம் நமக்கு தெரியும் நம்ம ஒர்க்கில் இருக்கும்போது நமக்கு சடனாக நமக்கு அம்மா பற்றின ஒரு தாட்ஸ் வருது அப்படின்னா நமக்கு ஒரு தோணல் வரும். அவங்க நம்மளை திங்க் பண்ணியிருக்காங்க, இல்லைங்க அவங்க நினைக்கிறாங்க, இல்லைங்க நம்ம அவங்களுக்கு கால் பண்ண நமக்கு ஒரு தாட் வரும். பட் இன்டென்சிட்டின்னு சொல்லும்போது அது ரொம்ப இன்டென்சிட்டியாக இருக்கும். நம்மளை ஒரு பர்சன் நினைக்கிறாங்க அப்படின்னா அது நம்ம ஃபிசிக்கல் பாடி நமக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், நமக்கு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணும், ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி வரைக்கும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஆக்சுவலி கரண்ட் இந்த ஒரு பர்சன் நினைக்கிற லாஸ்ட் நைட் என்னோட தாட்ஸ் அதுதான். நானும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறேன், ஆக்சுவலி வரைக்கும் தாட்ஸ் என்ன, பணக்காரனாக இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், எப்போவும் நான் இந்த பணத்தை வச்சுட்டு எப்போவும் நம்ம பின்னாடி 4 பேர் வரணும், இந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆகும் ஆக்சுவலி. அப்போ இந்த ஒரு பர்சன் அது பொண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும் அவங்களோட தாட்ஸ் இது தான். ஓகே. அப்போ இவங்க திரும்ப நமக்கு தேவைப்படும், நம்மளும் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறோம், ஒர்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். பட் என்ன ஒர்க்கு பண்ண முடியாத அளவுக்கு என்ன ஏதோ ஒன்று தடுக்குது, இல்லைங்க மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குது, இல்லைங்க எனக்கு ஒரு பாரமாக இருக்குது, இல்லைங்க எனக்கு ஒரு மூட் ஸ்விங்காக இருக்குது. இந்த மாதிரி ஒரு எனக்கு இப்போ கரண்ட்லி எனக்கு ஒர்க்கில் கூட மைண்டு ஃபோக்கஸ் ஆகாத அளவுக்கு இந்த ஒரு பர்சனோட எனர்ஜி என்னை டிஸ்டர்ப் ஆகுதுங்கிற ஒரு தாட் இவருக்கு லாஸ்ட் நைட் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஒரு டைம் நான் என்னோடய ஒர்க்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், எனக்கு பணம் சம்பாதிக்கணும் ஒரு ஆசை இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு ஒர்க்கில் கூட எனக்கு மைண்டு ஃபோக்கஸ் ஆகலை, ஒர்க் பண்ணக்கூடிய டைமில் இவரோட தாட்ஸ் வருது, பயங்கர டிஸ்டர்ப் ஆகிட்டு உண்டு இவர். ஓகே. அது இவர் லாஸ்ட் நைட் திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் கரண்ட்லி டவர் மூமெண்ட் அங்கே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். டவர் மூமெண்ட் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்படி இவர் எந்த ரூபத்தில் ஃபேஸ் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் லேசினஸ் காட்டிட்டு உண்டு. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் இருக்கிற இப்போ நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, ஈக்குவல் கிவன்டே கொடுக்கல அப்படின்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு ஒரு தாட் இவருக்கு இருந்துட்டும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் காட்டிட்டு உண்டு. ஓகே. அப்படி ஒன்று நடக்கட்டும், பார்த்துக்கலாம்.
அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரட்டும், பார்த்துக்கலாம், போனால் பார்த்துக்கலாம், அவங்க எங்கே போக போகிறாங்க. இந்த மாதிரி ஓவர் ஆட்டிடியூடில் இருந்துட்டு உண்டுனா அப்படின்னா கரண்ட்லி இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஒரு கண்டிஷன் என்னைக்கு வச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் சேசிங்க ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட கண்டிஷனை நீ என்றைக்கு மதிச்சு நீ வரையோ அன்றைக்கி நான் உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன். அப்போ நாட்கள் போக போக இங்கே ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த பர்சன் கரண்ட்லி இவர் ஆக்சுவலி பயங்கர ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவரை விட்டுட்டு நீங்கள் போக மாட்டீங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டுன்னு இவரோட ஓவர் கான்ஃபிடென்ட் கரண்ட் சுச்சுவேஷனில் பிரேக் ஆகிடும். இவர் ஒவ்வொரு நாளும் செப்பரேஷன் கொடுக்க இவர் ஒவ்வொரு நாளும் ஈகோ ஆட்டிடியூடில் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக ரிலேஷன்ஷிப் இங்கே சுத்தமாக ஒன்றும் இல்லைன்னு ஒரு தாட்டுக்கு வந்துச்சு. ஸோ இந்த இப்போ நஷ்டம் யாருக்கு ஆக்சுவலி? இப்போ நஷ்டம் உங்களுக்கு இல்லை, போஸ் இருக்க நஷ்டம். ஒவ்வொரு நாளும் போக இவர் ஒவ்வொரு நாளும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ணாமல் லேசினஸ் ஈகோ ஆட்டிடியூடை வச்சு லேசினஸ் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் இருக்க பர்சனல் லைஃப்பில் இவரோட ஈகோ ஆட்டிடியூட் டெத் ஆகிட்டு இருக்கு நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி என்னோட கண்ட்ரோலுக்கு நீ வரலாம் அப்படின்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் திரும்பி பார்க்க மாட்டேன்னு ஒரு ஈகோ ஸ்டீக்கில் இவர் இருந்தார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் இங்கே போயிட்டே இருக்கே தவிர இங்கே கரண்டி நீங்கள் எந்த ஒரு ஆக்ஷன் எந்த ஒரு எஃபோர்ட்டும் நீங்கள் கொடுக்கல. பாதி ஈகோ இவருக்கு டெத் ஆகிட்டு உண்டு. ஓகே, ஏன்னா இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். இவரை நீங்கள் தாங்குவீங்க, தங்க தட்டில் வச்சு தாங்குவீங்க. இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட். கரண்ட் சுச்சுவேஷன் அது நடக்கணும்னு சொல்லும்போது பாதி ஈகோ இவருக்கு ஹர்ட் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவருக்கு இவர் ஒவ்வொரு நாளும் லேசினஸ் காட்ட இவருக்கு அந்த அளவுக்கு இவர் லைஃப்பில் அடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு நாளும் இவரோட தாட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்துடுவீங்க, நாளைக்கு ஒவ்வொரு நாளும் அப்படி போயிட்டே தான் இருக்கே தவிர இங்கே நீங்களும் வரலாம். இவருக்கு இருந்து இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு. ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றும் இல்லை, டோட்டலி இவருக்கு நஷ்டம் ஆகிட்டு உண்டு. காரணம் இவருக்கு நஷ்டம் மீன்ஸ் என்ன சொல்லுது, ஒவ்வொரு நாளும் உங்களோட எனர்ஜிஸாக இருக்கட்டும், தாட்ஸாக இருக்கட்டும், இன்னும் இந்த ஒரு போஸ்டருக்கு டீப்பாக போய் இன்டென்சிட்டி இவருக்கு ஃபீல் ஆகிட்டே தான் இருக்குது. உங்களை இது வரைக்கும் மூவ் ஆன் ஆகலை, உங்களை மறக்கவும் இல்லை. வேறு எது ஆப்ஷன்ஸ் உண்டு, வேறு எந்த ஆப்ஷன்ஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. அதே சேம் டைம் உங்ககிட்ட இவர் வேறு யார்கிட்ட இந்த அளவுக்கு ஈகோ ஆட்டியோட காட்டிட்டு இல்லை லைஃப்பில். உங்ககிட்ட மட்டும் இந்த அளவுக்கு ஈகோ ஆட்டியோட காட்டிட்டு உண்டு. ஓகே, அப்போ இந்த ஒரு போஸ்டருக்கு நாட்கள் போக இவருக்கு என்ன சொல்லுது, எங்கே நமக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ அந்த ஒரு பயம் வந்துட்டு எங்கே ஒன்றுமே இல்லாமல் நமக்கு போயிடுமோ லாஸ்ட்டு இப்போ நமக்கு தாங்கிறது இவரை மனசில் ஆக்கிட்டு. ஓகே, இவர் இப்போ மனசில் ஆக்கிற விஷயம் என்ன அப்படின்னா நீ அங்கே நிற்கிற, நானும் இங்கே நிற்கிறேன். ஓகே, இவரை இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் மாறிட்டீங்க, நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டீங்க, உங்களால் தாக்கி பிடிக்க முடியும், இல்லைன்னா உங்களால் கொண்டு போக முடியும், இவரால் முடியாதுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு லாஸ்ட் நைட் தாட்ஸில் ஃபீல் ஆகிட்டு. அதே மாதிரி இன்னொரு வேலை இவர்கிட்ட அவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் இருக்குது, உண்மையான ஒரு ஆசை இருக்குது, பாசம் இருக்குது, ஸ்நேகம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு அது பாரமாக இருக்காது, மனபாரமாக இருக்காது, ஒரு ஃபீலிங்ஸ் இருக்காது, ஒரு வலி இருக்காது, அந்த உண்மையான ஸ்நேகத்தையும் ஃபீலிங்ஸ் எமோஷன் உள்ளுக்குள்ளே அதை சப்ரஸ் பண்ண அது ஒரு பெயின், ஒரு வலி, வேதனை கட்டாயம் நமக்கு வரும். ஒரு மனுஷன் எத்தனை நாள் ஃபீலிங்ஸ் எமோஷனை சப்ரஸ் பண்ணலாம், எத்தனை நாள் பண்ண முடியும் ஆக்சுவலி. நம்ம எமோஷ்னலி டவுனாக இருக்க டைமோ இல்லைங்க நமக்கு எமோஷ்னலி நம்ம வீக்காக இருக்க டைமோ நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு போஸ்டோட ஆறுதலாக இருக்கட்டும், அது ஒரு ஃபிசிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஒரு மென்டல் சப்போர்ட்டை கட்டாயம் நமக்கு லைஃப்பில் மனுஷனாக இருக்கும்போது தேவை. ஓகே, இவர் அதை சப்ரஸ் பண்ண இவருக்கு ஓகே அது 2 நாள் ஓகே, 3 நாள் ஓகே, இப்போ 1 வீக் இருக்குது அப்படின்னா ஒரு 4 நாள் இவங்களை தாக்கி பிடிக்கும்போது 5ஆவது நாள் இவர் அதனால பெயின் அனுபவிக்கிறாரு. ஓகே, இவருக்கு சம்டைம் ஒன்று எக்ஸ்பிரஸ் பண்ணால் கொள்ளலான்னு தோணும், சம்டைம் வேண்டான்னு தோணும். டோட்லி நமக்கு இங்கே சீட்டிங் ஆட வந்துட்டு இவர் உங்களை சீட்டிங்கே பண்ணிட்டு உண்டு. ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் நைட் இவர் அதையும் யோசித்து ஓவர் திங்கிங் பண்ணி பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு டிப்ரெஷன், ஒரு மென்டல் கான்ஃப்ளிக்டோடு இவர் தூங்கிட்டோன்னு நம்ம சொல்லலாம், இல்லைங்க தூங்காமல் இருந்துட்டோன்னு நம்ம சொல்லலாம். அது சம்டைம் அதோட இன்டென்சிட்டி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா இன்டென்சிட்டின்னு சொல்லும்போது சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப் ஆகும். அப்போது இவருக்கு இருக்கிற அதே இன்டென்சிட்டி உங்களுக்கு இங்கே ஃபீல் ஆகும். அப்போ இவர் ஆக்சுவலி லாஸ்ட் நைட் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆகிட்டு இருந்தார் அப்படின்னா அது உங்களுக்கு இங்கே ட்ரிகர் ஆகிருக்கலாம். மேபி உங்களுக்கு நைட்டு உங்களுக்கு தூக்கம் வரலையாக இருக்கலாம். ஓகே, இல்லைங்க உங்களுக்கு என்ன சொல்கிறது ட்ரீமில் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கலாம். இல்லைங்க நீங்கள் நல்லா ஆள் தூங்கியிருப்பீங்க, சடனாக உங்களுக்கு ஒரு முழிப்பு வந்திருக்கும். இந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இது என்னென்னா லாஸ்ட் நைட் ஆள் ஆக்சுவலி தூங்கலை, அதனோட ஒரு எனர்ஜி உங்களுக்கு ட்ரிகர் ஆகிருக்கும். இது இருந்துச்சு அப்படின்னா ஷோராக கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. ஆக்சுவலி ஆள் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி டவுன் ஆகும். ஓகே, இவரோட ஈகோ ஆட்டிடியூட் பாதி இங்கே டெத் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லுவோம். இவர் ஆக்சுவலி குறுக்கு வழி ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இவருக்கு ஒரு பக்கம் ஒரு ஃபியர் உண்டு, எங்கே இந்த ரிலேஷன்ஷிப் ஒன்றும் இல்லாமல் போயிடுமோ, நம்ம நஷ்டப்படுத்திட்டோம்னு அந்த ஒரு தாட்டு உண்டு. ஏதோ ஒரு என்ன சொல்லுது ஆக்சுவலி இவர் மேபி ஏதாவது ஒரு நீங்களாக இவருக்கு லைஃப்பில் வரது மாதிரி இவர் ஏதாவது ஒரு உங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கலாம். மேபி ட்ரிகர் மீன்ஸ் இதை சொன்னேன்ல, உங்களுக்கு பயங்கரமாக மூட் ஸ்விங் ஆகிருக்கலாம்,
நீங்கள் இவரை பற்றின தாட்ஸ் உங்களுக்கு வந்திருக்கலாம். இவர் ஏதோ ஒரு எஃபோர்ட் கொடுத்துட்டு, பட் அந்த எஃபோர்ட் இங்கே ஃபெயில் ஆகிட்டு. அதே சேம் டைம் மூவ் ஆன் ஆகிறதுக்கும் இவர் எஃபோர்ட் கொடுத்துட்டு அந்த எஃபோர்ட் இங்கே ஃபெயில் ஆகிட்டு. இவர் ஆக்சுவலி இவர் திங்க் பண்ணி ஏதாவது நீங்கள் வந்துடுவீங்கன்னு இவர் முன்னாடி மேபி இந்த ஒரு போர்ஷன் முன்னாடி இவர் முன்னாடி இவர் திங்க் பண்ணக்கூடிய டைமில் அடுத்த நாள் காலையில் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுவீங்களா இருக்கும். எனக்கு நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கமே வரலாம், உன்னோட தாட்டாகவே இருந்துச்சு, நான் தான் உனக்கு காலையில் மெசேஜ் பண்ணேன், நீ இன்னும் நைட்டு தூங்கலையே, அந்த மாதிரி நீங்கள் கேட்டிருக்கலாம். அப்போ இவரோட தாட்ஸ் எல்லாம் இவர் திங்க் பண்ண நீங்கள் வந்துடுவீங்க ஒரு தாட்டோடு இவர் ஏதோ எஃபோர்ட் கொடுத்துட்டு, பட் அதுவும் ஃபெயில் டோட்லி ஆள் டவுன் ஆகும். இவருக்காரங்க மனசில் இருக்கிற விஷயம் என்ன, நம்ம நினைக்கிறது எதுவுமே இங்கே நடக்க மாட்டேங்குது, நம்ம நினைக்கிறது எல்லாமே இங்கே ஃபெயில் ஆகிட்டு இருக்குது, ஒன்றுமே இப்போ நமக்கு ஓகே இல்லை, இதெல்லாம் நினைக்கக்கூடிய ஒரு டைமில் பயங்கர ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரெஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு. ஓகே, ஆக்சுவலி கரண்ட் சுச்சுவேஷனுக்கு மைண்டு ஓகே இல்லை. சீட்டிங் இவர் இப்போ சீட்டிங் பண்ணதால கரண்ட் இவங்க கண்ணுக்கு வந்து நிற்கவும் முடியலை. இவர் ஆக்சுவலி முன்னாடி இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவர் அக்செப்ட் பண்ணினார், ஒரு ஹாய் மெசேஜ் பண்ணிப்பார், அடுத்து விருப்பப்படி டைம் போயிருக்காரு அப்படின்னா கரண்ட் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர முடியாத அளவுக்கு ஒரு மேஜர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மேஜர் செப்பரேஷன், மேஜர் டவர் மூமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு இதில் இங்கே வந்துட்டு உண்டு. ஓகே, இவர் லாஸ்ட் நைட் தாட்ஸ் என்ன அப்படின்னா, இந்த ரோஸ் மனசில் இருக்கிற விஷயம் இனிமேல் என்னால் பேஷன்ஸாக இருக்க முடியாது, எத்தனை நாள் நானும் வெயிட் பண்ணி எத்தனை நாள் இன்னும் இந்த மாதிரி ஈகோ ஆட்டிடியூடை வச்சு இன்னும் எத்தனை நாள் முன்னோட்டு கொண்டு போகிறது, நானே இருக்கேன் அவளும் இருக்கா, இப்போ யாருக்கு நஷ்டம், எனக்கு தான் நஷ்டம். ஓகே, அவளால் இருக்க முடியும் போல், அவள் ஹாப்பியாக இருக்கா போல், பட் மேபி வாழ பழகிட்டாங்களா இருக்கும், இல்லைங்கி அவங்க யாரும் இல்லாட்டாலும் இன்னும் ஹாப்பியாக இருக்க முடியுதுன்னு கற்றுக்கிட்டாங்களா இருக்கும் போல், பட் என்னால் முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது என்னால் இதுக்கு மேலே பேஷன்ஸாக இருக்க முடியலன்னு ஒரு தாட் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு லாஸ்ட் நைட் தாட்ஸில். இவரை லாஸ்ட் நைட் உங்கள் ஃபோட்டோஸ் எடுத்து பார்த்துருக்கலாம், லாஸ்ட்டு சீன்ஸ் எடுத்து பார்த்துருக்கலாம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த பீசஸான மூமெண்ட்டை திங்க் பண்ணியிருக்கலாம். கரண்ட் இவர் பயங்கரமாக அவங்கள மிஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஓகே, ஆக்சுவலி இந்த போஸ்ட் நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு, எமோஷ்னலி நான் ரொம்ப டவுன் ஆகிட்டு, லேசினஸ் காட்டி ரிலேஷன்ஷிப்பை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு எனக்கு இப்போ கொஞ்சம் எமோஷ்னலி எனக்கு ஒரு உன்னோட தோணை தேவை, உன்னோட பேச்சு தேவை, இல்லைங்க உன்னோட ஆறுதல் தேவை, மறுபடியும் ரிலேஷன்ஷிப்பில் நடந்த அந்த ஸ்பார்க்காக இருக்கட்டும், அந்த மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், உன்னைய லைஃப்பில் அது நடக்குமானே தெரியாத அளவுக்கு ஒரு கேள்விக்குறி வரைக்கும் ஃபீல் ஆகிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு மேஜர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு செப்பரேஷன் இங்கே வந்துட்டு இவருக்கே ஒரு டவுட்டே வந்துட்டு, உனக்கே எனக்கு ஸ்டார்டிங்கில் நடந்த ஒரு ஸ்பார்க் மறுபடியும் லைஃப்பில் வருமா, அந்த ஒரு தாட் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு கிரேவிங் ஆகும். 24/7 இவரோட மைண்ட் உங்கள் தாட்ஸ் உண்டு. ஓகே, உங்களுக்காக ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இவர் லாஸ்ட் நைட் பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு ரிலேஷன்ஷிப்பில் நடந்ததெல்லாம் போட்டு இங்கே என்ன தான் நான் என்னோடய ஈகோ ஆட்டிடியூடே காட்டிட்டு நான் முன்னோட்டு கொண்டு போனாலும் என்னால் உன்னோட எனர்ஜிஸாக இருக்கட்டும், உன்னோட நேமாக இருக்கட்டும், உன்னோட ஃபேஸாக இருக்கட்டும், உன்னோட பார்வையாக இருக்கட்டும், அது என்ன பயங்கரமாக என்னது தாக்குது, என் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுது, ஹார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணுது, உன்னோட ஒரே தாட்டில் நான் வாழ்ந்துட்டுருக்கோம் ஒரு ஃபீல். அந்த அளவுக்கு உனக்கு எனக்கு என்ன பாண்டிங் தெரில, பட் அந்த அளவுக்கு உன்னோட அந்த என் லைஃப்பில் வந்தப்பறம் இந்த அளவுக்கு நான் யாருக்கிட்ட இன்டென்சிட்டி ஃபீல் ஆகிட்டல, உனக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஒரு இன்டென்சிட்டி ஃபீல் ஆகுங்கிற ஒரு ரியலைசேஷன் இவருக்கு லாஸ்ட் நைட் ஃபீல் ஆகிட்டு. இவர் இப்போ பாசிட்டிவாக திங்க் பண்ணிட்டு நடந்ததெல்லாம் போட்டு இந்த சுச்சுவேஷன் எங்களுக்கு சேஞ்ச் வேணும், ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ரீஸ்டார்ட் வேணும், ஒரு தொடக்கம் வேணும், ஈகோ ஆட்டிடியூட் வச்சு லாஸ்ட் வரைக்கும் நஷ்டங்கிறது அது எனக்கு தான் அந்த ஒரு தாட்டு வந்துட்டு. இவர் முன்னாடி இவர் ஆக்ஷன் எடுக்காமல் ஸ்டக் ஆகி வச்சுட்டு அப்படின்னா கரண்ட் இந்த ஒரு போர்ஷன் லாஸ்ட் நைட் தாட்ஸில் என்ன வந்து ஆக்சுவலி ஸ்டக்கு தான், ஆக்ஷன் எடுக்கணுமா வேண்டாமா ஸ்டக்கு. இவருக்கு திங்க் பண்ணுற விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணை மூடிட்டு ஒரு கால் ஒரு மெசேஜ் பண்ணிவிடும், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம். ஓகே, என்ன வந்தாலும் அதை நம்ம ஏற்றுப்போம், என்ன வந்தாலும் கொண்டு போல் அந்த ஒரு தாட் இவரோட மைண்டில் வந்துட்டு லாஸ்ட் நைட் தாட்ஸு. ஓகே, ஸோ பயங்கர ஒரு பாசிட்டிவான ரீடிங் ஆகும், கிளைம் பண்ணுங்கள் ஆக்சுவலி. ஓகே, இனி இம்பார்ட்டன்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். S important, T important, A important, E important, R important, B important, C important. ஓகே, ஸோ இந்த லெட்டர்ஸில் அவங்களுக்கும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தென் இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம், ஏஜ் பார்க்கலாம். 25 இம்பார்ட்டன்ட், 57 important, 69 important, 59 important, 20 important, 16 important, 25 important, 24 important.
ஓகே, இனி இம்பார்ட்டான மந்த் பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே, இனி இம்பார்ட்டன்ட் டேட் பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 10 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட். எஸ், ஓகே. இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட், 999 இம்பார்ட்டன்ட். எஸ், 999 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.